உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார். The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிலே. நான் தற்போது விசுவா வசு வருடம் புரட்டாசி மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 17 செப்டம்பர் 2025 முதல் 17 அக்டோபர் 2025 வரை. என்ன மேஷராசி அன்பர்களே, இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே தொழில் சிந்தனை, வியாபார சிந்தனை, உத்தியோக சிந்தனை, இதில் தான் இந்த மாதம் ஆரம்பிக்கிறது. எப்பவுமே ராசி பலனில் ப்ராட்கேஜ் மீட்டர் கேஜ்னு ரெண்டு உண்டு. ப்ராட்கேஜ் அப்படின்றது வருடக்கோள்கள், 2.5 வருடக்கோள்கள், 1 வருடக்கோள், 1.5 வருடக்கோள். இது ப்ராட்கேஜ். மீட்டர் கேஜ் அப்படின்றது மாதக்கோள்கள். இது ரெண்டுத்தையும் ராசி பலனில் அனுசரித்து தான் சொல்ல வேண்டும். இதெல்லாம் டக்க 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 டக்குன்னு வானமண்டலத்தில் அப்படி டைப் ஆகி தன்னை அறிந்த ஒரு ஞான ஜோதிடர் பேசும்போது அப்படி வரும் வாயில். நாங்கள் பேசுகிறது இல்லை, அதெல்லாம் அப்படியே வருது ஆகாயத்திலிருந்து தகவல். இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது சொத்தை காப்பாற்றணும், தொழிலை காப்பாற்றணும், உத்தியோகத்தை காப்பாற்றணும், தாயை காப்பாற்றணும், மொத்தத்தில் நம்ம செய்கிற சுய தொழிலை காப்பாற்றணும். பிறகு வீடு அடமானத்துக்கு போயிடக்கூடாது, வீட்டு வாடகை ஒழுங்காக கட்டணும், கார் டியூ ஒழுங்காக கட்டணும், ஹோம் லோன் போட்டிருந்தாக்கா என்பிஏ என்று சொல்லக்கூடிய நான் பெர்ஃபார்மிங் அசட்டாக மாறிடக்கூடாது. அதுக்கு 3 இஎம்ஐக்கு மேலே போனால் என்பிஏ ஆகிடும். 2 இஎம்ஐ கட்டி 2 இஎம்ஐ கட்டலைன்னா கூட 3ஆவது இஎம்ஐ கட்டி விட்டுடணும். அதுக்கு எப்படியாச்சும் பணம் வருமானு நீங்கள் கல்லோல படுறீங்க. ஏதோ ஒரு பெரிய மனிதர் உதவி மட்டும் உங்களுக்கு இருக்குது, அதனால தான் தப்பிச்சிக்கிட்டு இருக்கீங்க. அந்த பெரிய மனிதர் இல்லைன்னு வச்சுக்கிங்க, காலி நீங்கள். அவர் அறிவில் சிறந்தவராக இருக்கலாம், குணத்தில் சிறந்தவராக இருக்கலாம், இந்த 2இல் சிறந்தவராக இருக்கலாம், உயர் ஜாதி வகுப்பை சேர்ந்தவராகவும் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு மனிதர், அவரிடமிருந்து ஏதோ ஒரு உதவி வருதுங்க. அதை வச்சு தான் இந்த மாதம் நீங்கள் வண்டியை ஓட்ட போகிறீங்க. பிறகு மனைவி முழுக்க இந்த மாதம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லைங்க. ஃபைட்டிங் செக்ஸ் வருது சாமி. எப்படி வருது பாரு வாயில் வார்த்தை, ஃபைட்டிங் செக்ஸ் வருது இந்த மாதம். இப்போ பிடிக்குது, சில பெண்களுக்கு அது பிடிக்குது. அதுவும் நீங்கள் யார், மேஷராசி. 12 ராசியிலேயே மேஷராசி தான் நெருப்பு ராசி. நெருப்புக்கே ஃபைட்டிங் தானே பிடிக்கும். வருது இந்த மாதம், அதுவும் இருக்குது. ஏதோ ஒரு அந்நிய மதத்தை சார்ந்தவர் உதவி வருது. ஏதோ ஒரு அந்நிய மதம், நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு அந்நிய மதம் வருது. பிறகு ஏதோ ஒரு ஆவி, ஒரு சூத்ர ஆவி, அந்த ஆவி தான் இந்த மாதம் உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய லாபத்தை காண தவறாதீர்கள். ஜாதக வெற்றி அடைவது எப்படி? லக்னத்திற்குத்தான் கற்களை அணிய வேண்டுமே தவிர ராசிக்கு கற்களை அணியக்கூடாது. ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பயனில்லை. உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சம் ஏற்பட, குழந்தை பாக்கியம் ஏற்பட, வெளிநாடு செல்ல, தரித்திர நிலையிலிருந்து வெளிப்பட, கடனை திருப்பி அடைக்க ஒரே மருந்து பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலரின் பின்புறத்தில் மூலிகை கலந்த யோக ரத்தினங்கள் அணிவது ஒன்றேயும் வழி நடத்துது. இப்படி 3 முறை சொல்லிட்டா இது நடந்துடும். புரியுதா? அந்த ஆவி தான் உங்களை வழி நடத்துது. பிறகு 2 அக்டோபர் 2025, அதன் பிறகு கணவன் மனைவிக்குள்ள மிகப்பெரிய சண்டை பிரிவினை 2 பேரும் பிரிஞ்சிடுற அளவுக்கு சண்டை வருது சாமி. அடிப்படை ஜாதகத்தில் டைவர்ஸ் சொன்னோன்னா இப்போ வருதுங்க. அதன் பிறகு இனிமேல் நான் கூட வாழ மாட்டேன் அப்படின்னு உங்களுடைய எதிர்பார்ப்பு, ஆணாக இருந்தால் பெண்ணு, பெண்ணாக இருந்தால் ஆண், உங்களை விட்டு போகிறது 9 அக்டோபர் 2025. நோட் பண்ணணும் டேட்டு. சில இதெல்லாம் நோட் பண்ணணும், சில நோட் பண்ணாமல் இருக்கணும். இதை நோட் பண்ணணும்.
அவ்வளோதான் இந்த மாதம் அத்துடன் நிறைவடைகிறது. பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணவரவு நாட்களும் சந்திராஷ்டம நாட்களும் இந்த பதிவின் கடைசியில் பாருங்கள். அந்த பணவரவு நாட்களில் மட்டும்தான் உங்களுக்கு பணம் வரும். அதுவும் எப்படி வரும்ன்றது அதிலே நான் சொல்லியிருப்பேன். சந்திராஷ்டம நாட்களில் தான் அசிங்கம், அவமானம், மானபங்கம், தற்கொலை முயற்சி, மலை உச்சிக்கு நீங்கள் சுற்றுலா போன கீழே விழுந்துருவீங்கன்றது வருது. புரிஞ்சுதா? நன்றி, வணக்கம். விதி மதி கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரு பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களா மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். ஒவ்வொரு ராசி, மேஷராசி முதல் மீனராசி வரையிலும் அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன். அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபிதம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி. ஆனால் மதி ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள். அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும். அதனால தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள். அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன? அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் 2.5 நாட்கள் வரும். அதுதான் நீங்கள் அந்த டைம், அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டம நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது, எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது, எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது. அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபிதம். சர்வம் சந்திர கலாபிதம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம். அப்படி என்றால் மதியின் மயம். சந்திரன் என்றால் மதி. உங்களுடைய பல பிறவிகளுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு. அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும். யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும். யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே 3, 6, 8, 12 கூடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும். இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது. ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 99529 59962 98409 57612. Website www.srimeheru.org.